Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard relations and functionsல exercise number 1.4ல sum 4 பார்க்கலாம். Show that the function f n to n defined by f of x equal to 2x minus 1 is 1 to 1 but not onto. So 1 to 1 function not onto function சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழில் n to n என்ற சார்பு f of x equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டும். ஸோ இது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேஷன் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம். பாருங்கள், எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, n to n. ஸோ என்னன்னா என்ன, நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லைங்களா. என்னென்னா நேச்சுரல் நம்பர்னா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வர நம்பர் 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு 2x மைனஸ் 1. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ் 1 வேல்யூ எடுத்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம வேல்யூ எடுத்தோன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே 1 எழுதணும். எஃப் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம 1 ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு பொதுவாக எக்ஸோட வேல்யூ என்ன 1. ஸோ 1 மைனஸ் 1 பாருங்கள், 2 into 1 2 1s are 2. பாருங்கள், 2 into 1 இல்லைங்களா. 2 1s are 2. இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 minus 1 என்ன 1. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 1. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இப்போ 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது நம்ம செட்டு எப்படி எழுதணும் 1,1 அப்படின்னு எழுதணும். இப்போ இதே மாதிரி இது நம்ம நேச்சுரல் நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம எழுதணும். இப்போ எக்ஸ் வந்து 2 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பொதுவாக என்ன எழுதணும், எக்ஸோட வேல்யூ 2. அப்போ இங்கே 2 மைனஸ் 1. ஸோ அப்போ 2 2s are 4 minus 1 is 3. இப்போ இது நம்ம எப்படி எழுதணும், எக்ஸோட வேல்யூ 2, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3. அவ்வளோதான். ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள் 3. எக்ஸு 3 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸுக்கு பொதுவாக என்ன போடணும் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு, அப்போ 2 3s are 6. 6 minus 1 ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இது எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 3, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் நம்பருக்கு எடுத்துகிட்டு இருந்தோன்னா கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸு 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 எக்ஸுக்கு பொதுவாக 4 மைனஸ் 1. ஸோ 2 4s are 8. 8 minus 1 is 7. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4, எஃப் ஆஃப் எக்ஸ் 7. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சம் நம்மளுக்கு என்ன ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு, இது 1 to 1 ஃபங்க்ஷன் ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டயக்ராம் போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ n to n நேச்சுரல் டு நேச்சுரல்னால் நம்மளுக்கு என்ன வரும் 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1 2 இங்கேயும் நேச்சுரல் தான். ஸோ 4 5 6 7 8 9 இப்படி கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் 1,1 ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு வந்துருக்கு 1,1. அடுத்து பாருங்கள் 2,3 3,5 அடுத்து 4,7. ஸோ நம்மளுக்கு இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். எப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே பாருங்கள், இங்கே எல்லா டொமைன்லேயுமே ஒரு கோடொமைன் நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ இது நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே நிழல் உரு இருக்குது. இங்கே இது வந்து மதிப்பகம் துணை மதிப்பகத்தில்
நம்மளுக்கு நேச்சுரல் நம்பருங்கிறதுனால நமக்கு அப்படி தான். 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 9 வரும். 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 11. நேச்சுரல் நம்பருங்கிறதுனால கண்டினியூட்டி எல்லா நம்பருமே வரும். ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு எப்படி எழுதுறது? ஆன் டு ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கோடொமைன் என்ன இருக்கு பாருங்கள், இது டொமைன். டொமைன் வந்து நேச்சுரல், கோடொமைனும் நேச்சுரல் தான். இப்போ கோடொமைனுக்கு பாருங்கள் நம்மளுக்கு 1 2 3 நேச்சுரல் நம்பர் தானே, 4 5 6 இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும். இப்போ ரேஞ்ச் பாருங்கள், ரேஞ்ச் என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, f(x)ங்கிறது இதுதான் வந்து ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் பாருங்கள் 1 3 5 7 இப்படி போகும். 1 3 5 7 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இங்கே இந்த 2 4 அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறதெல்லாம் இடையில நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ இந்த கோடொமைனும் நம்மளுக்கு ரேஞ்சும் ஒன்றா இருந்தால் தான் வந்துட்டு அது ஆன் டு ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே நமக்கு மாறி இருக்குது. இங்கே பாருங்கள் 1 3 இருக்குது, இங்கே 2 இடையில இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த 2க்கு நம்மளுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. நம்மளுக்கு டொமைனில் வந்து இந்த 2க்கு வந்துட்டு வேல்யூ இல்லை பாருங்கள், எலமெண்ட் இல்லை இங்கே. ஸோ அதனால் நம்மளுக்கு இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ அது நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஆன்சர் it is 1 to 1 function. 1 to 1 function. ஆனால் நம்மளுக்கு R 2 4 2 4 6 அப்படிங்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு has no pre-image. ஸோ அங்கே ஒரு இமேஜ் இல்லை, எலமெண்ட் இல்லை. ஸோ ப்ரீ-இமேஜ் இல்லை. ஸோ ஸோ அதாவது therefore it is not on to அப்படின்னு எழுதணும். கண்டிப்பாக ஆன்சர் எடுத்து நீங்கள் எழுதணும், அப்போ தான் மார்க்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.